ஹாய் வணக்கம், வெல்கம் டு செம்மொழி குட்டி உலகம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னியை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிட்லாம். சுட சுட இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுவும் இட்லியை நல்லா ஆவி பறக்க சுட சுட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு பூண்டு சட்னின்னு சொல்லலாம், கார சட்னின்னு சொல்லலாம், இல்லை தக்காளி சட்னின்னு சொல்லலாம். இந்த சட்னியை 3 விதமான சுவையில் சாப்பிட்லாம். எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் நம்ம வெறும் 3 பொருள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று தக்காளி, அடுத்தது பூண்டு, அதுக்கப்புறம் வத்தல். இந்த 3யும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட வத்தல் ஒரு 5லேருந்து 6 நம்பர் எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு, சின்ன சைஸ் பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நம்பர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் பல் பூண்டுனா ஒரு 5 இல்லைன்னா 6 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுங்க. அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். நாம் இதை 3 விதமான சுவையில் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன். ஒன்று இந்த தக்காளி சட்னியை அரைச்சிட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து எந்த ஒரு தாளிப்பும் இல்லாமல் அப்படியே இட்லி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு சுவைங்க. அடுத்து தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சுட சுட அந்த சட்னியில் கொட்டிட்டு அப்படியே சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்க. இது இன்னொரு சுவைங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தாளித்ததுக்கு அப்புறம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டா இது ஒரு சுவைங்க. மொத்தம் 3 சுவைங்க. இந்த 3வது சுவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் தனியாக சட்னி தனியாக பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த சட்னி டூர் போகிறதுக்கு இட்லி கொண்டு போவோம், அது கூட தேங்காய் சட்னி கொண்டு போயிருந்தால் கெட்டு போயிடும். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த சட்னியை நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய குழந்தைகள் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த சட்னியை வச்சு கொடுத்து விட்டோம்னா ஒரு நாள் முழுக்க கெட்டு போகாது. இது தயிர் சோறுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக சட்னி தனியாக பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க வெளியிலே வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தக்காளி எப்போதும் போல் 2 எடுத்துக்கலாம். பூண்டை மட்டும் 1 இல்லைனா 2 பல் சேர்த்துக்கலாம். வத்தல் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இல்லைனா ஒரு 1/2 வத்தல் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தா நல்லாயிருக்கும். இதில் பூண்டு இருக்குது. பூண்டு உடலுக்கு ரொம்பவே நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை அரைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குட்டீஸுங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் இட்லி வைக்கும்போது இந்த சட்னியை வச்சு கொடுங்க. இந்த சட்னியை இட்லி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக பச்சை நல்லெண்ணெயை ஊற்றி கொடுக்கும்போது மதிய நேரத்தில் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த கார சட்னி இல்லைனா பூண்டு சட்னியை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.